அண்மை செய்தி. சென்னை மண்ணடியில் உள்ள எஸ்டிபிஐ கட்சி மாநில தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்துறை சோதனையில் ஈடுபட்டிருக்கின்றனர். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராகவேந்தர் இணைப்பில் இருக்கிறார். ராகவேந்தர், வணக்கம். தற்பொழுது எஸ்டிபிஐ அலுவலகத்தில் அமலாக்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டிருக்கின்றனர். அதற்கான காரணம் என்ன? முழு விவரங்கள். வணக்கம். 2022ஆம் ஆண்டு நவம்பர் 22 உருவான பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் அரசியல் பிரிவாக துவக்கப்பட்டதுதான் எஸ்டிபிஐ. இதன் பேரியக்க தலைவராக ஃபைசி என்று தற்போது அவர் இருந்து வருகிறார். அவர் மீது பணம் மோசடி புகார் எழுந்து வந்தது. இதையடுத்து கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி அன்று கேரளாவில் உள்ள ஃபைசியின் வீட்டில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தினர். பின்னர் அவரை பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்து விசாரணை நடத்த முடிவு செய்தனர். இதைத் தொடர்ந்து திங்கட்கிழமை இரவு டெல்லி விமான நிலையத்தில் வைத்து வைத்து கைது செய்யப்பட்டார். தடை செய்யப்பட்ட பிஎஃப் பண மோசடி வழக்கில் எஸ்டிபிஐ தேசிய தலைவர் வைசி அமலாக்கத்துறையினர் கைது செய்திருக்க. அமலாக்கத்துறை இது தொடர்பாக அமலாக்கத்துறை பல்வேறு நாடுகளிலிருந்து முறைகேடாக பணம் பெற்றதாக ஒரு இதன் மூலமாக சமூக விரோதம் செய்யப்பட்டதாக அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியது. அதன் அடிப்படையில் இந்த சோதனையானது நடைபெற்று வந்த நிலையில் இன்று காலை முதல் சென்னை மண்ணடியில் இருக்கக்கூடிய எஸ்டிபிஐ கட்சியின் மாநில தலைமைகளுக்கு அமலாக்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். மத்திய ரிசர்வ் போலீஸ் பாதுகாப்போடு பலத்த பாதுகாப்போடு இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. இந்த சோதனையில் கிட்டத்தட்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள் மட்டும் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அது மட்டுமில்லாமல் மத்திய ரிசர்வ் பாதுகாப்படையினர் 10 பேர் இதில் பாதுகாப்பில் இருப்பதாகவும் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து இங்கு இந்த சோதனை நடைபெற்று வந்த நிலையில் தற்போது எஸ்டிபிஐ கட்சியினர் தற்போது கூட்டமாக வந்திருக்கின்றனர். அவர்கள் இந்த சோதனை குறித்து இது ஒரு பழிவாங்கும் செயல் என்று குறிப்பிட்டிருக்கின்றனர். எனினும் தொடர்ந்து இந்த சோதனையானது காலை முதல் தற்போது நடைபெற்று வருகிறது. தற்போது நடைபெற்ற சோதனையின் அடிப்படையில் ஆவணங்கள் சிலவற்றை டிஜிட்டல் ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராகவேந்தர்.